ரொம்ப நாளாக இந்த நபரை நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த வீடியோ சூப்பரான தரமான ஒரு ரிப்ளையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. There is no religious scripture besides the Quran which says marry only one. எந்த மதத்துடைய ஸ்கிரிப்சர், அதாவது வேதத்திலையும் ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லவே இல்லையா? பைபிளை படிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியல. No verse in the Bhagavad Gita, no verse in the Veda which says marry only one except the Quran. பகவத் கீதால இல்லையா, வேதாஸ்ல இல்லையா ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணணும்னு கடல்லே இல்லையா? Quran says in Surah Nisa chapter 4 verse number 3, marry women of your choice in 2s, 3s or 4s. என்ன சகிரே, அங்க இல்ல இங்க இல்ல, குரான்ல மட்டும்தான் இருக்குன்ட்டு பொசுக்குன்னு குரான் சேஸ் மேரி 2, 3 or 4ன்னு சொல்ற. என்ன இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு சித்து வேலைன்னு தெரியுதா? அதாவது போற போக்குல எதை வேணா அடிச்சு விடலாம். எந்த மதத்திலையும் இல்லை, அந்த மதத்துல இல்லை, இந்த மதத்துல இல்லை, குரான்ல மட்டும்தான் சொல்லிட்டு குரான் சேஸ் மேரி ஒன்லி 2, 3 or 4 அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது என்னது? Quran says in Surah Nisa chapter 4 verse number 3, marry women of your choice in 2s, 3s or 4s. புரியுதா? ஸோ பொய்ய உண்மை மாதிரி ஃபாஸ்டா சொல்லிட்டா அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் மூளை. There is no verse in the Bible. எப்பா அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, பைபிள்ல ஒரு வசனம் கூட இல்லைன்ற. பைபிள்ல படைப்புல இருந்து ஆண்டவர் சொல்லிட்டே வருவாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். சரியா? ஆதாமுக்கு ஏவாள், மனுஷனுக்கு மனுஷிகள் இல்லை. சரியா? கணவனுக்கு மனைவிகள் இல்லை. இதுதான் பைபிள் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஆதார வசனத்தை சொல்லிட்டு போறேன். இன்னும் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், லைனா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம அந்த எல்லா வசனங்களையும் கோர்வையா அன்றைய கிறிஸ்தவம் சேனல்ல தனியா ஒரு வீடியோவா போடலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2வது வசனம், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மனைவிகளுக்கு இல்லை, மனைவிக்கு. அப்படியே மனைவியும் தன் புருஷர்களுக்கு செய்ய கடவுள் இல்லை, புருஷனுக்கு செய்ய கடவுள். சரியா? அதே மாதிரி இயேசுவே சொல்றாரு, இது முதல் ஸ்திரீயும் கணவனும் ஒரே சரீரமாக இணைந்திருப்பார்கள். யாரு? இருவரும்னு இருக்கு, 3, 4, 5ன்னு இல்லை. புரியுதா? உங்க குரான்ல தான் ஒன்றுக்கு மேற்பட்டு உனக்கு தேவைன்னா கல்யாணம் பண்ணிக்கேன்னு இருக்கு. ஸ்ட்ரைட்டா பைபிள்ல இன்டைரக்டாவும் சொல்லல, ஸ்ட்ரைட்டாவும் சொல்லல, டைரக்டா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. In the Bible, Abraham had 3 wives. Solomon, he had 700 wives. ஏண்டாப்பா காமெடி? ஆபிரகாம் 3 வைஃப், சாலமன் 700 வைஃப் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குன்னா, பைபிள் இதனால நீங்களும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லிச்சா? உங்க குரான்ல ஆபிரகாமை பத்தி இல்லையா? சரி, உங்க குரான்ல காயின் ஆபேலை கொன்றான் அப்படின்னு இருக்குல்ல, உடனே இப்ப நான் பாத்தியா காயின் ஆபேலை கொன்றான்னு இருக்கு, அப்ப கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமா? முட்டாள்தனம் தானே. பாத்தியா நபிகள் நாயகம் 11 பேரை கல்யாணம் பண்ணார், அதனால நம்மளும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலாமா? தப்பு தானே. பாத்தியா சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமா? என்ன லாஜிக் இது? முட்டாள்தனமா தெரியல. Muslim men do you know who have more than 1 wife? Yeah, at least about 3. Have you heard of Dharminder? Yeah. How many wives he has? 2. Muslim or non-Muslim? Non-Muslim. Non-Muslim. இப்போ இவர் தன்னை நியாயப்படுத்திக்க என்ன பண்றாரு, அடுத்தவனை கேவலமா பேசுறாரு. ஏதோ ஒரு தர்மேந்தர் சிங்னு ஒரு ஆளை சொல்லி அவனுக்கு எத்தனை வயசு? 3. பாத்தியா ஹிந்து 3 கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏண்டா உன் குரான் என்ன பேசியிருக்குன்னு சொல்றதுக்கு முடியல, அடுத்தவனுக்கு போயிட்ட. Previous chief minister, what's her name? Jayalalitha. Hindu or Muslim? Hindu. In India, there are more non-Muslims having more than 1 wife than the Muslims. ஜெயலலிதா என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்கள ஏன்டா எழுக்கிற? ஜெயலலிதா கோட் பண்ணி, in India there are more non-Muslims who have more wives than the Muslims. என்ன இது?
அப்போ மக்களுடைய டீட்ஸை பொறுத்து தான் ஒரு மதத்தை முடிவு பண்ணுமா? அப்போ முஸ்லிம்ஸ் இந்த உலகம் ஃபுல்லாக எப்பப்பெல்லாம் என்னென்ன தவறான செயல்கள் செஞ்சுருக்கிறாங்க நோட் பண்ணி வச்சுட்டு பாத்தியா முஸ்லீம் தான் தவறாக செய்கிறாங்க, குர்ஆன் அப்படி சொல்லுதுன்னு சொல்லலாமா? இல்லை முஸ்லீம் மதமே அப்படி தான் சொல்லுதுன்னு சொல்லலாமா? என்ன இது? உனக்கு மூளை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் கேட்குற எல்லாருக்குமே மூளை இல்லைன்னு நினச்சிட்டியா? In the States of America, on average, a man, before he settles down with a wife, he has 8 different sexual partners. அடுத்த தலைவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடியே 8 பேர் கூட உறவு வச்சிருக்கிறான் அமெரிக்காவில், எவ்ரி சிட்டிசன் ஆவரேஜா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போயிட்டார். எப்பா, குர்ஆன்ல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வசனம் இருக்கு, அதை மீறி நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா குர்ஆன்ல 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட n நம்பர் ஆஃப் வயசு நீ வச்சுக்கலாம் உனக்கு கெப்பாசிட்டி இருந்தா அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படிதானே? இது நான் சொல்லல, தலைவர் தான் சொல்றாரு. Quran says in Surah Nisa chapter 4 verse number 3, marry woman of your choice in 2s, 3s or 4s. சரி, கேப்பபிளா இருந்தா ஒன்றும் இல்லை எத்தனை வேணா பண்ணலான்னு சொல்றீங்களே, அது எப்படி? அது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை நியாயமாக நடத்த முடியும்? ஏன்னா வேதம் சொல்லுது, புருஷனானவன் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. புருஷனுடைய சுய சரீரத்துக்கு அதிகாரி மனைவி. அப்போ மனைவிகள் உங்க மதத்தின்படி, உங்க ஸ்கிரிப்சர்னு மூச்சுக்கு 300 முறை சொல்றீங்க, அந்த குர்ஆன் படி மனைவிகள் இருந்தா நியாயமா ஒரு கணவன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இல்லை உங்கள் நபிகள் நாயகமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் 9, 10, 11 கல்யாணம் பண்ணார் இல்லையா, நியாயமாக எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? எப்படி முடியும்? அநியாயமாக தெரில. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடைய போதனை இல்லை, ஒரு வேத நூல்னு நீங்கள் சொல்கிற புக்கோடைய போதனை. அப்போ அது எவ்வளோ தவறாக இருக்கும்? இப்போ உடனே முகமது நபிக்கு ஒரே டைம் 11 பேர் இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரே டைம் 4, 5, 6 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்படி தானே? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ குர்ஆனில் அப்படி இருக்குது, அது கேவலமான புக்கு, அதெல்லாம் எங்கள் இன்டென்ஷனே கிடையாது. தேவையில்லாமல் ஏன் மற்ற மதங்களை இழுத்து உங்கள் மதத்தை எப்படியாவது நல்லதாக ப்ரூவ் பண்ணணும், மற்ற மனிதர்களை இழுத்து உங்கள் மதத்தை நல்லதாக ப்ரூவ் பண்ணணும்? எதுக்கு இந்த வேலை? முஸ்லீம் நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பின்னாடி போகாதீங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்க. இப்போ எல்லாருக்குமே அவங்க மதத்தை பெருசாக பேசுகிறாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். ஆனால் போலியாக பேசி மதத்தை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை.